அட என்னையா இது வக்ஃபு சட்ட திருத்த மசோதா விஷயத்தில் கேரளா அரசு இப்படி அண்டர்பல்ட்டி அடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த சட்ட திருத்த மசோதாவை எதிர்ப்போம்னு சொல்லிட்டு தீர்மானம்லாம் நிறைவேற்றினாங்க. ஆனால் இப்போ என்னடானா கேரளா அரசு இந்த விஷயத்தில் பெரிய யூட்டர்னா போட்டுட்டாங்களேப்பா. இப்படி தாங்க எல்லாருமே கேரளா முதல்வர் பினராயி விஜயன் அவர்களை பார்த்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், மத்திய அரசு வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றிட்டாங்க. இந்த ஒரு மசோதாவுக்கு எதிராக தமிழக அரசு பெரிய எதிர்ப்பு பதிவு பண்ணாங்க. தமிழக அரசு எப்படி எதிர்ப்பு பதிவு பண்ணி தீர்மானம்லாம் நிறைவேற்றினாங்களோ அதே மாதிரி தான் கேரளா அரசும் இந்த ஒரு மசோதாவுக்கு எதிராக பெரிய எதிர்ப்பு பதிவு பண்ணாங்க, தீர்மானம்லாம் நிறைவேற்றினாங்க. ஆனால் இப்போ இதே கேரளா அரசு தான் இந்த விஷயத்தில் பெரிய யூட்டர்னை போட்டிருக்காங்க. இப்போ கேரளா அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் புதிய சட்டத்துக்கு கீழே வக்ஃபு வாரியத்தை அமைக்க போகிறோம், இதுக்கான இம்ப்ளிமெண்ட்ஸை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இது தாங்க எல்லாத்துக்கும் பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்திருச்சு. என்னப்பா இவங்க இவ்வளோ நாள் இந்த சட்ட திருத்த மசோதாவை நாங்கள் எதிர்ப்போம், இதை எதிர்த்து நாங்கள் தீர்மானம்லாம் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. ஆனால் இப்போ என்னடானா இந்த சட்ட திருத்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் ஆளாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த திடீர் மனமாற்றத்திற்கு காரணம் என்ன, ஏன் இப்படி அண்டர்பல்ட்டி அடிச்சிட்டாங்க அப்படின்னா பல பேர் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ கேரளா அரசோட திடீர் மனமாற்றத்திற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை அங்கே உள்ள கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் ஆதரிக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ கேரளாவில் முனம்பம் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில் உள்ள ஒரு நிலத்தை வக்ஃபாக ஒரு காலேஜுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த காலேஜ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த இடங்களை ஆக்கிரமிப்பு பண்ணும்போது அங்கே உள்ளவங்க எங்க இந்த இடத்துல தாங்க நாங்கள் இருக்கோம், இந்த இடத்த விட்டால் எங்களோட வாழ்வாதாரமே போயிடும் அப்படின்னு அங்கே உள்ள மக்கள் அந்த இடத்துக்காண்டி போராடி இருக்காங்க. உடனே அந்த காலேஜ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்கான காசை கொடுத்துட்டு நீங்களே இந்த இடத்துல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜ் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. உடனே அங்கே தங்கியிருந்த மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்காண்டி அந்த இடத்த அவங்களே காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா, 2018 இந்த ஒரு விஷயத்தில் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நிலம் வக்ஃபு நிலமாக கொடுத்தது தான், இந்த நிலத்தை யாருக்குமே விற்க முடியாது, அதனால் இந்த இடத்துல உள்ளவங்க உடனடியாக காலி பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல உள்ளவங்க கிட்ட இருந்து வீட்டு வரி, அந்த வரி, இந்த வரின்னு சொல்லி எந்த வரியையும் கேரளா அரசு வாங்கக்கூடாதுன்னு சொல்லி இது மாதிரி கேரளா கவர்மெண்ட்டுக்கே நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. இதனால அந்த பகுதியில் உள்ள மக்களோட வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய கேள்வியாக மாறி இருக்கு. ஸோ இப்போ இந்த ஒரு பிரச்சனைக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வக்ஃபு சட்டத்தில் இருந்த செக்ஷன் 40 தான். ஏன்னா செக்ஷன் 40 என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ ஒரு இடத்த வக்ஃபு நிலமாக இருக்குது அப்படின்னா அந்த நிலம் தங்களோட தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு வக்ஃபு ட்ரிபியூனல் கிட்ட தான் போகணுமே தவிர கோர்ட்டுக்கிட்ட கூட போக முடியாது. ஆனால் இப்போ புது சட்ட திருத்த மசோதாவில் ஆல்ரெடி இந்த செக்ஷன் 40 எடுத்து விட்டாங்க. இதனால ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா இப்போ கோர்ட்டில் கூட போய் கேஸ் போடலாம். ஸோ அந்தளவுக்கு இப்போ வக்ஃபோட கண்ட்ரோலை கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. இப்போ இதனால தான் இந்த ஒரு சட்ட திருத்த மசோதாவுக்கு அங்கே உள்ள ஒரு சில பேர் ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த கேரளா அரசு, என்னப்பா சிறுபான்மையினர் இதுக்கு இவ்வளோ ஆதரவு தெரிவிக்கிறாங்க, நம்ம மட்டும் இதுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம்லாம் நிறைவேற்றிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக போயிடும், நம்மளோட வாக்கு வங்கி அடி வாங்கிடும். ஆல்ரெடி இந்த ஒரு விஷயத்தினால நிறைய பேர் பிஜேபியை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது நம்ம இந்த விஷயத்தில் கரெக்டாக காய் நகரத்தில் நம்மளோட வேலையும் ரொம்ப சிரமமாக போயிடும். அதனால் இந்த விஷயத்தில் நம்ம ஆதரவு தெரிவிக்கிறது தான் நல்லது அப்படின்னு கேரளா அரசு கரெக்டாக அண்டர்பல்ட்டி அடிச்சிட்டாங்க. இதுதான் கேரளா அரசோட மனமாற்றத்துக்கு காரணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.